நாளிலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்வில் ஆண்டவர் தமது சமாதானத்தை ஊற்ற போகிறார். காலமே நீ எழுந்து கடவுளை தூதி நந்து கால தாமதம் நந்தந்து என் மனமே. Hello friends, welcome to Sweeties Time. Hello friends, welcome to Sweeties Time. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா ஒரு வார் போயிட்டு வின் பண்ணிட்டு வரும்போது சுற்றி நிறைய அந்த ஊர் மக்கள் எல்லாம் நின்று அவங்க சேர் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அந்த ராஜா சுற்றி அப்படியே க்ரௌடாக இருந்துச்சான். எல்லாரும் அவரை போய் விஷ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்போது அந்த க்ரௌடில் ஒரு சின்ன பையன் அந்த ராஜாவை பார்க்கணுன்ட்டு அப்படியே உள்ளே போக ட்ரை பண்ணுவானா. ஆனால் நிறைய பேர் இருக்கிறதுனால அவன் உள்ளே போக முடியலையாம். அப்போது அந்த குட்டி பையன் அந்த க்ரௌடுக்குள்ளே போக திருப்பியும் ட்ரை பண்ணிகிட்ருப்பானா. அவன் உள்ளே பார்ப்பானா, ஆனால் அவன் திருப்பியும் கீழே விழுந்துருவானா. அப்போது அவன் அதை திருப்பியும் ட்ரை பண்ணுவானா, ஆனால் அவனுக்கு உள்ளே போகவே முடியாதான். அப்போது அதை ஒரு ஆள் பார்த்துட்டு இருந்தாராம். அந்த ஆளை அந்த குட்டி பையனை பார்த்து சொன்னான்னா, உனக்கு தான் உள்ளே போக முடியலையே, ஏன் நீ திருப்பியும் ட்ரை பண்ணுற அப்படின்னு கேட்டாராம். அப்போது அந்த குட்டி பையன் சொல்வானா, எனக்கு கஷ்டம் கிடையாது உள்ளே போக, ஏன் தெரியுமா, ஏன்னா அவர் தான் என்னோட டேடி அப்படின்னானா. அந்த குட்டி பையன் அந்த ராஜாவோட பையன்னு கேட்டோன்னே எல்லாரும் அவனுக்கு வழி விட்டாங்கண்ணா. அப்போது அந்த குட்டி பையன் அவனோட அப்பா கூட போய் உட்காந்துட்டு அந்த அப்பாவுக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு, அந்த குட்டி பையனுக்கும் சந்தோஷமாக இருந்துச்சான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் ராஜாவோடைய பிள்ளையாக இருந்தோன்னா நம்ம எப்பவுமே ராஜாவை பார்க்கலாம்ல. ஸோ நம்ம ஏசாமியோட பிள்ளையாயிட்டோன்னா நமக்கு ஏசாமி எல்லாமே தருவார். பாதுகாப்பு தருவார், நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தருவார், நம்மளுக்கு நல்ல ஞானம் தருவார், நம்மளுக்கு தீமையிலேருந்து பாதுகாப்பு தருவார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏசாமியோட குழந்தை ஆகணுன்னா என்ன பண்ணணும்? அம்மா அப்பாவுக்கு நல்லா கீழ்ப்படியணும், நம்ம நல்லா பைபிள் படிக்கணும், நம்ம நல்லா ஜோம் பண்ணணும். அதான் வேதத்துலேயும் யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏசாமி பிள்ளைகள் ஆகணும்னா அவர் நம்மளுக்கு எல்லா அதிகாரமும் கொடுப்பாரு. சரியா? Now it's time to say goodbye from Sweetie. Bye. எனக்கு மிகவும் அருமையானவர்களே, ஆண்டவருடைய பாசம் நேசம் உங்கள் மீது இன்று இறங்கி இருக்கிறது. எவ்வளவு ஆசையோடு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாகவே அவர் சொன்னது போல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். இளைப்பாறுதலை உங்களுக்கு கொடுப்பார், நிறைவான பலனை கொடுப்பார், உங்களை கனம் பண்ணுவார். உங்களுக்கு இன்று வாக்குத்தத்தமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். Praise the Lord. இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவர் இயேசு இருக்கும் இடத்திலே இருள் இருப்பதில்லை.
இயேசு வந்த திசைகளில் இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் இருந்தவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஆகவே இயேசு வரும்பொழுது அந்த இடத்திலே இருளில் இருக்கிற ஜனங்கள் ஜீவ ஒளியை பெறுகிறார்கள் என்று இயேசுவே சொல்லுகிறார். ஆகவே இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர், ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். The one who is in you and within you and in between you is the King and the Almighty God. கவலைப்படாதீர்கள், எதையும் செய்ய வல்லவர். உங்களுக்காக எதையும் அவர் செய்ய விருப்பமும் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே என்ன நடக்குமாம்? உன் ஆக்கினைகளை அவர் அகற்றுவார். பலர் வாழ்க்கை முழுவதிலும் அவர்கள் ஆக்கினை அவர்கள் மீது வந்துவிடும் என்றே பயந்து கொண்டு வாழ்கிறார்கள். எங்கள் அப்பா பாவம் செஞ்சுருக்காங்க, எங்கள் பாட்டிமா பாவம் செஞ்சுருக்காங்க, நான் பல வருடங்களுக்கு முன்பதாக பாவம் செஞ்சுருக்கிறேன், அதனால் ஆக்கினை தண்டனை என் மீது வரும் வரும் வரும், எப்போ வருமோ தெரியாது என்று பயந்து கொண்டே பலர் வாழ்கிறார்கள். யோபும் அப்படித்தான். அவனுடைய பிள்ளைகள் விருந்து கொண்டாடின பொழுது அதன் பிறகு அவர்கள் பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி அவர்களை பரிசுத்தம் பண்ண அவர்களுக்காக அவன் பலிகளை செலுத்தினான், பிரார்த்தனைகளை ஏறெடுத்தான். ஒருவேளை நீங்கள் பயத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் நடுவிலே வரும் பொழுது அவர் உங்கள் ஆக்கினைகளை எல்லாம் நீக்குகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், நீக்கும், சுத்திகரிக்கும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. அதை நம்புங்கள், நம்புங்கள், நம்புங்கள். இயேசுப்பா உங்களை நேசிக்கிறார். உங்கள் ஆக்கினைகளை அவர் நீக்குகிறார். அவர்தான் நீக்குகிறார். ஏனென்றால் அவரே ஆக்கினைக்கு உள்ளானார். சிலுவையில் நமக்காக அவர் ஆக்கினைக்கு உள்ளானார். அதை நம்புங்கள். நீங்கள் போய் உங்கள் ஆக்கினை தீர்வதற்காக நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் போய் பலியை செலுத்த வேண்டிய அவசியமில்லை. உங்களையே பலியாக செலுத்தவும் வேண்டாம், உங்கள் பிள்ளைகளை பலியாக செலுத்தவும் வேண்டாம். ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசுவை நம்புங்கள், இயேசுவின் இரத்தத்தை நம்புங்கள், இயேசுவின் பலியை நம்புங்கள், உங்களுக்காக செய்த தியாகத்தை நம்புங்கள், நம்புங்கள். அவ்வளவுதான் விசுவாசம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் என்பது ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை, பற்று. ஆண்டவனே, நீர் பாடுபட்டிருக்கிறீர், எனக்காக பாடுபட்டிருக்கிறீர், அதை நம்புகிறேன், உம்மிடம் முழுமையாக வந்து என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஆக்கினை எல்லாவற்றையும் நீக்குவார். உனக்கு தண்டனை கிடையாதுப்பா, உன்னை விடுவிக்கிறேன் என்று சொல்லி உங்களை பரிசுத்தமாக்குவார். திரும்பவும் அந்த பாவம், திரும்பவும் அந்த சாபம் வராதபடிக்கு உங்களை பரிசுத்தமாக்குவார். இன்றைக்கு அதை செய்வார். அதோடு கூட உன் சத்துருக்களை விலக்கினார், உன் சத்துருக்களை விலக்கினார். இனி தீங்கை காணாதிருப்பாய். உங்களுக்கு எது சத்ருவாக இருக்கிறது? வாழ்க்கையின் பிரச்சனை சத்ருவாக இருக்கிறதா? வந்துகிட்டே இருக்குது, பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, பாடு வந்துகிட்டே இருக்கு, இழப்பு வந்துகிட்டே இருக்கு, தோல்வி வந்துகிட்டே இருக்குது, சாபம் வந்துகிட்டே இருக்குது. இதுதான் என் சத்ரு என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடும். அதை ஆண்டவர் விலக்குவார், விலக்குவார். அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர், இறைவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் இறங்கி வருகிறார். 2 கொரிந்தியர் 3:17 நாம் வாசிக்கிறோம், ஆவியானவர் எங்கே உண்டோ, இறைவனுடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. இறைவனுடைய ஆவியானவர் உங்கள் ஆவிக்குள் இறங்குவார். உங்கள் ஆவியை பிசாசு தொந்தரவு செய்து கொண்டிருக்கக்கூடும், பயப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடும், சஞ்சலப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடும், திகிலடைய செய்து கொண்டு இருக்கக்கூடும். அதனால் எல்லாரோடும் நீங்கள் போராட்டம் கொண்டு இருக்கக்கூடும். ஆனால் உங்கள் ஆவிக்குள் இறைவனுடைய ஆவி வந்து இறங்கும் பொழுது உங்களுக்கு விடுதலையை தருவார். ஒரு நம்பிக்கை இறங்கும், ஒரு சாந்தம் இறங்கும், ஒரு சமாதானம் இறங்கும். அதன் பிறகு அந்த சமாதானம் உங்கள் இருதயத்திற்குள் வந்துவிட்ட உடன் தீங்கு உங்கள் வழியே இனி வருவதில்லை. இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்த தீங்கிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார்.
கவலைப்படாதீர்கள். இன்று பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்ப வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள். இறைவனுடைய ஆவி உங்களுக்குள் வருவது தான் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. உங்கள் ஆவி பலவீனம் உள்ளது. ஸோ கடவுளுடைய ஆவி உங்கள் ஆவியை பிடித்துக்கொள்ளும், ஆட்கொள்ளும். அதன் பிறகு அவருடைய வல்லமையினால் நீங்கள் பலன் கொள்வீர்கள். தீங்கு உங்கள் வழியை இனி வருவதில்லை. இனி தீங்கை காணாதிருப்பாய். அப்படி பாக்கியம் பெற்ற ஒருவருடைய அனுபவத்தை இப்பொழுது கேட்போமா? என் நேம் கவிதா பாஸ்கர். நான் சென்னை நுங்கம்பாக்கத்துலேருந்து வரேன். நான் ஜீசஸ் காலுக்கு நிறைய ப்ராப்ளத்தோடு ஜீசஸ் காலுக்கு வந்திருந்தேன். நான் வந்த பிறகு தொடர்ந்து வீக்லி தேர்ஸ்டே வழக்கமாக வருவேன். நான் வந்துட்டு என்னோடய கஷ்டங்கள்லாம் இது பண்ணிட்டுப்பேன். ஃபஸ்ட்டு நான் பர்சனல் லோன் பேங்க்கில் வாங்கியிருந்தேன். அது இல்லாமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஷூரிட்டி போட்டிருந்தேன். ஷூரிட்டி போட்டவங்க யாரும் பணம் கட்டாதது அந்த பேங்க் லோனால் என் மேலே வந்துருச்சு. எங்கள் வீட்டில் நான் பண்ண தவறுக்கு யாருமே எனக்கு ஒத்துழைக்கலை. ஸோ பேங்க்கரை என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாச்சு. அதெல்லாம் எனக்கு என்ன பண்ணணுன்னு எனக்கு சூழ்நிலை ஆகி போச்சு. நான் 2004 சூசைட் பண்ணுறதுக்கே நான் அந்த ஒரு பொசிஷனில் தான் இருந்தேன். நான் சரி நம்ம ஃப்ரெண்டு மூலியமாக தான் ஜீசஸ் கால் ப்ரே பண்ணிட்டு போனால் இங்கே உங்கள் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஜீசஸ் கால் நார்மலாக ப்ரே பண்ணாமல் ப்ரே பண்ணிட்டு போகுவேன். ஒரு 1 year கழித்து பார்த்தேன் என்னோடய லோன் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வருமானம் கொஞ்சம் வராமல் கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் லாஸ் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸை விட்டுட்டு திருப்பி எனக்கு கம்ப்யூட்டர் பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பித்து கொடுத்து இப்போ அந்த பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. எனக்கு ஆஃப்டர் ஜீசஸ் கால் வந்த பிறகு தான், ஜீசஸ்க்கு அப்புறம் தான், ஜீசஸ் ஏற்றின பிறகு தாங்க என் லைஃப்பில் எல்லா அச்சீவ்மெண்ட்டும் வந்தது. இன்றைக்கி நான் இந்த நிலைமையில் இருக்கிற காரணமே ஜீசஸ் தாங்க. இவர்கள் போல் நீங்களும் அருள்நாதர் இயேசுவிடம் இருந்து ஆறுதலையும் ஆசீர்வாதங்களையும் பெற இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரங்களை, கிளை ஜெபகோபுரங்களை அணுகலாம். நீங்கள் நேரில் பிரார்த்தனை சேவையை பெறவும் பிரார்த்தனையுடன் கூடிய ஆலோசனைகளையும் பெறவும் உங்களுக்காக எங்கள் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்தே இருக்கும். உங்களை முகமலர்ச்சியோடு வரவேற்று உங்களுக்காக பாரத்தோடு பிரார்த்தனை செய்ய ஜெப வீரர்கள் அவளோடு காத்திருக்கிறார்கள். மேலும் 24 மணி நேரமும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு உங்கள் துக்கங்களை பகிர்ந்து கொண்டு அவற்றை சந்தோஷமாக மாற்றி ஆசீர்வாதத்துடன் வாழலாம். எங்கள் தொலைபேசி எண் 044 25 600 600 044 44 600 600. சென்னை ஜெபகோபுர முகவரிகள்: 16 டாக்டர் DGS தினகரன் சாலை, சென்னை 28, 72 ராஜாஜி சாலை, பீச் ஸ்டேஷன் எதிரில் பாரிமுனை, சென்னை 1, 96 பூந்தமல்லி நெடுஞ்சாலை, மதுரவாயில் அருகில் வானகரம், சென்னை 95. மறந்து விடாதீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரங்களை அணுகுங்கள். இப்பொழுதும் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழாவில் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் வழங்கிய வல்லமை நிறைந்த இறை வார்த்தைகள் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் ஆண்டவர் தமது சமாதானத்தை ஊற்றப் போகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு இப்படி சொன்னார்: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். கடவுளாகிய என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இன்று இரவு இயேசு சொல்லுகிறார்: என் பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நீங்கள் கலங்கக்கூடாது, நீங்கள் பயப்படக்கூடாது. ஏனென்றால் உங்கள் இருதயத்திலே எனக்கு இருக்கும் அதே சமாதானத்தை நான் வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்குள் இப்பொழுது இறங்க போவது என்ன? இயேசுவின் சமாதானம். எல்லாரும் சத்தமாக சொல்லுவீர்களா? உங்களுக்குள் இறங்க போவது என்ன? Praise the Lord. கரங்களை தட்டி ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரிப்போம்.
இயேசுவின் சமாதானம், இயேசுவுக்குள் இருக்கும் சமாதானம் உங்களுக்குள் இறங்க போகிறது. இனி உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சமாதானம், 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 சமாதானம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா என்று சொல்வீர்களா? Praise the Lord. கவலைப்படாதீர்கள். அந்த சமாதானத்தை இப்பொழுது கொடுக்க இயேசு வந்திருக்கிறார். அதற்கு தான் அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 9:6 சமாதான பிரபு, சமாதான பிரபு. இன்னும் யோபின் புஸ்தகத்தை 25ஆம் அதிகாரத்தை 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் ஆண்டவரை குறித்து இப்படி வேதம் கூறுகிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். ஆண்டவர் உன்னதமான ஸ்தலத்தில் உட்கார்ந்து கொண்டு சமாதானத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். பிசாசு பாருங்கள், இந்த உலகத்திலே சமாதானத்தை கெடுத்து கொண்டே இருக்கிறார். பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். ஒரு மனுஷன் மற்றவர்களுடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் ஆண்டவரோ சமாதானத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அவர் சமாதானத்தை உருவாக்குகிறவர். இன்று இரவும் அதற்கு தான் அவரை தேடி வந்திருக்கிறீர்கள். என் வாழ்க்கையில் சமாதானத்தை உருவாக்க சாமி. நொந்து போயிருக்கு. ஒரு நாள் கூட சமாதானத்தோடு நான் படுக்கைக்கு போகவில்லையே, சமாதானத்தோடு வேலைக்கு போகவில்லையே என்று கலங்கி கொண்டிருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு உங்களை தேடி இன்று இரவு வந்திருக்கிறார். நான் உனக்கு சமாதானத்தை உருவாக்கட்டும். உன்னதங்களில் இருக்கும் என்னுடைய சமாதானத்தை உன் வாழ்க்கையில் உருவாக்கட்டும். உன் வாழ்க்கை சமாதானம் நிறைந்ததாக மாற்றட்டும் என்று ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். தைரியமாயிருங்க. நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இந்த சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் பொழுது என்ன நடக்கிறது? யோபு 34:30 வாசித்து பாருங்கள். அதில் வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு ஜனத்துக்காகிலும் ஒரு மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானத்தை கொடுப்பதினால் அவனை யார் கலங்க பண்ணக்கூடும்? ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷிக்கு, ஒரு ஜனத்துக்கு கடவுள் சமாதானத்தை கொண்டு வைக்கும் பொழுது, அவர்களுக்குள் அந்த சமாதானத்தை வைக்கும் பொழுது ஒருவரும் அந்த மனுஷனை கலக்க முடியாது. ஒருவரும் அந்த மனுஷியை கலக்க முடியாது. அந்த சமாதானம் அவர்களை நிரப்புகிறது. அவர்கள் வாழ்கிறார்கள், வெற்றி பெறுகிறார்கள், உலகத்திலே உயருகிறார்கள், இறைவனுடைய சாயலை பெறுகிறார்கள். அந்த கிருபை தான் கர்த்தர் உங்களுக்கு இன்று தரப்போகிறார். கர்த்தருடைய ஜெயம் உங்கள் ஒவ்வொருவர் உள்ளத்தையும் நிரப்ப போகிறது. தைரியமாயிருக்கு. அதற்கு தான் அவருடைய சமாதானத்தினால் நீங்கள் போக போகிறீர்கள். இயேசு தரும் சமாதானத்தினால். இந்த சமாதானம் எப்படி நமக்கு கிடைக்கிறது? சமாதானத்தை உண்டு பண்ணுகிற அருள்நாதர் இயேசு. அவர் வேறு யாரும் அல்ல, இறைவன். மனிதனாக அவர் இறங்கி வந்தார், மனித ரூபத்தை எடுத்தார். நம் ஒவ்வொருவர் கவலையும் நம் ஒவ்வொருவர் பிரச்சனையும் அறிந்து கொள்வதற்காக மனுஷனாக இந்த உலகத்தில் 33.5 வருடம் வாழ்ந்தார். நம் கண்ணீர் தெரியும், நம் கஷ்டம் தெரியும். கடைசியில் சிலுவைக்கு சென்றார். ஏசாயா 53:5 கூறுகிறது, சிலுவையில் நம் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மீது வந்தது. நம் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொருவர் படும் கஷ்டத்தை, வேதனையை அறிந்து கொண்டு அந்த கஷ்டத்தின் மத்தியில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படியாக, சமாதானத்தை உண்டாக்கும்படியாக, அந்த கஷ்டத்தின் வழியாக, வேதனையின் வழியாக, சஞ்சலத்தின் வழியாக இறைவன் மனு உரு எடுத்த இறைவனாகிய இயேசு கடந்து சென்றார். அதை அனுபவிக்க இன்னும் அந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு அதன் மூலம் பிரச்சனைகளில் நடக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுக்கும்படியாக அவர் அந்த வழியை கடந்து சென்றார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மீது இறங்கியது. நம்முடைய அக்கிரமங்களினால், பாவங்களினால், மீறுதல்களினால் நமக்கு சமாதானம் கெட்டு போகிறது. ஐயோ, குடிச்சு 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 இப்படி இருக்கிறேனே, எல்லாத்தையும் இழந்திருக்கிறேனே என்று நாம் சமாதானத்தை இழந்து தவிக்கிறோம். குடிகாரம், இவனுக்கு வேலை கொடுக்கூடாது என்று சொல்லி நம்மை தள்ளி வைத்திருக்க கூடும். சமாதானம் இல்லாமல் அது நிமித்தம் தவிக்க கூடும். அந்த குற்ற உணர்வு இன்னது என்பதை அறிந்து கொள்வதற்காக
அவர் தன்னையே குற்றவாளியாக சிலுவையில் தொங்கும்படி ஒப்பு கொடுத்தார். தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஒரு குற்றவாளியின் தண்டனை இன்னது என்பதை அறிந்து கொள்வதற்காக அந்த வழியை கடந்து சென்றார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். பாவி 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 என்று அவரை அழைத்தார்கள். உத்தமராகி அவரை அழைத்தார்கள். ஒரு பக்கம் அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று தேசாதிபதி சொன்னான். ஆனால் மறுபக்கம் சிலுவையில் தன்னையே அவர் பலியாக ஒப்புக் கொடுத்தபடியினால் வழி போக்கர்கள், ரோமர்கள், இன்னும் பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் சொன்னார்கள், இவன் பாவி, அதனால் தான் அடிக்கப்பட்டு இருக்கிறான் என்று. அநியாயமாய் தண்டிக்கப்பட்டார். எதற்காக? நம்முடைய வேதனையை அறிந்து கொள்வதற்காக. இன்று நியாயமாக பாவத்து நிமித்தம் தண்டிக்கப்படுகிறீர்களா? உங்கள் வேதனை இயேசுவுக்கு தெரியும். இந்த நிலைமையில் உங்கள் பாவத்தை நீக்கி, உங்கள் பாவத்தினால் வந்திருக்கும் சமாதான குறைவை நீக்கி சமாதானத்தை கொடுத்து உங்களை வாழ வைக்க அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்வார். இன்னும் நம்முடைய நோய்கள் நமக்கு சமாதானத்தை கெடுக்கிறது. ஆகவே அவருடைய சரீரத்தை காயப்படுத்தி கொண்டார். சரீரமெல்லாம் காயம், தலையிலிருந்து கால் வரைக்கும் காயம். அவர் சொன்னார், என் பிள்ளைங்க தலையில படாத பாடுபடுறாங்க, வயிற்றுல படாத பாடுபடுறாங்க, கால்ல படாத பாடுபடுறாங்க, முதுகு வலியில படாத பாடுபடுறாங்க, கைகளில் படாத பாடுபடுகிறார்கள். ஆகவே நான் அந்த வழியை கடந்து செல்லட்டும். அந்த வழியெல்லாம் எனக்கு தெரியட்டும். இந்த நோய் நிமித்த சமாதானம் இல்லாம தவிக்கிறாங்களே, அதை நான் அறிந்து கொள்ளட்டும். அதற்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக நான் அந்த நோயின் வழியாக கடந்து செல்லட்டும். என்னுடைய பலவீனத்தின் நிமித்தம், என்னுடைய வலியின் நிமித்தம், என்னுடைய காயத்தின் நிமித்தம் சமாதானம் எனக்குள் இருந்து உற்பத்தி ஆகட்டும் என்று சொல்லி அந்த வழியை கடந்து சென்றார். ஒவ்வொரு மனுஷனுடைய நோயும் குணமாக்கும் சமாதானம், ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தை குணமாக்கும் சமாதானம், ஒவ்வொரு மனுஷனுடைய சாபத்தை குணமாக்கும் சமாதானம் உற்பத்தி ஆகட்டும். அதற்கு நான் என்னை பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சிலுவையில் தம்மையே நமக்காக பலியாக ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அவரே சமாதானத்தை அவருடைய பாடுகள் மூலமாக உற்பத்தி செய்திருக்கிறார். இன்று நாம் அவரை அழைக்கும் பொழுது அவர் நமக்குள் வருகிறார். நம் ஒவ்வொருவருடைய சமாதான குறைவையும் நீக்க சமாதானத்தை நமக்கு உண்டாக்கி நம்மை வாழ வைக்கிறார். நமக்கு நம்பிக்கை உண்டு, நமக்கு நம்பிக்கை உண்டு. சாபத்தினால் வரும் சமாதான குறைவு எல்லா சாபமா இருக்கு பிரதர் என்று சொல்லுகிறீர்களா? எதை செஞ்சாலும் தோல்வி, எவ்வளவு சம்பாதித்தாலும் இழப்பு என்று தவிக்கிறீர்களா? அந்த சாபத்தை அழிப்பதற்கு அவர் சபிக்கப்பட்டார். அதனால் அந்த சாபத்தை அழிக்கும் தேவ சமாதானம் அவரால் உற்பத்தி செய்யப்பட்டது. கலாத்தியர் 3:13 படி அந்த தேவ சமாதானத்தினால், இயேசுவின் சாப தியாகத்தில் இருந்து வெளிப்பட்ட தேவ சமாதானத்தினால் இன்று நாம் சமாதானம் பெற்று சாபத்தை வெல்ல முடியும் வழியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் கவலைப்படாது. அவரை நோக்கி பாருங்கள். இயேசுவின் சிலுவை நோக்கி பாருங்கள். அவர் நமக்காக பட்ட பாடுகளினால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். கவலைப்படாது. பிரார்த்தனை செய்வோமா? ஏசப்பா, தயவு செய்து மது பிள்ளைகளை நினைத்தரல சுவாமி. அவர்களை கட்டி வைத்திருக்கும் எல்லா கயிறுகளையும் பரிசுத்த ஆவியானவரை நீர் அறுத்து போட சொல்லும். அறுத்து போடும். எப்போ பார்த்தாலும் சத்துருக்கள் 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 எனக்கு முன்பதாக வருகிறார்களே. என் வாழ்க்கையே சத்துருக்களினால் நிரம்பி இருக்கிறது. நோய் என்னும் சத்ரு, பாவம் என்னும் சத்ரு, என்னும் தோல்வி என்னும் சத்ரு, என் வாயிலிருந்து பிறக்கும் வார்த்தையே எனக்கு சத்ருவாக இருக்கிறதே என்று கலங்கும் அது பிள்ளைகளுடைய கலக்கங்களை தயவு செய்து பாரும் ஏசப்பா, பாரும். அவர்களுக்கு உதவி செய்யும். அவள் சத்துருக்களை நீக்கும். இந்த சத்துருக்களினால் வந்திருக்கும் ஆக்கினையில் இருந்து முத பிள்ளைகளை நீக்கும்.
நீக்கும், விடுவியும் 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 அப்பா. உமது ஜீவன் இறங்குவதாக, உமது வல்லமை இறங்குவதாக, உமது பாசம் நேசம் அவர்களை விடுவிப்பதாக. ராஜா, நீ தெய்வம், உமது பிள்ளைகளுக்கு துணை நிற்கும் அன்பு தகப்பன் என்பதை நிரூபித்தரலும். அவர்களை நினைத்து இனி தீங்கு அவர்கள் வழியே வராமல் காப்பாற்ற சுவாமி, காப்பாற்றும். எல்லா அந்தகார சக்திகளின் வல்லமைகளும் அவர்கள் குடும்பத்தை விட்டு வெளியே வரட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். அவர்களை கட்டி அணைத்து முத்தமிடும், அவர்களை வாழவையும். இன்று செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். உடம்பில் இருக்கும் வலியெல்லாம் மறையட்டும் அப்பா. பலவீனம் எல்லாம் மறையட்டும், பயமெல்லாம் மறையட்டும், சோர்வெல்லாம் மறையட்டும். என்றும் அது பிள்ளைகள் விடுதலை ஆகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, குழந்தை கர்ப்பத்திலேயே சிதைவின் நிமித்தம் இழந்து கொண்டிருக்கும் அது பிள்ளைகளை இன்று மனது உருகி கண்ணோக்கி பாரும். கர்ப்ப சிதைவு இனி நடைபெறக்கூடாது. மது பிள்ளைகள் விடுதலை ஆகட்டும், விடுதலை ஆகட்டும். கர்ப்பம் தங்கட்டும். அழகிய குழந்தையாக குழந்தை உருவாகட்டும். கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தைக்கு இருக்கும் குறைவுகள் எல்லாவற்றையும் இன்றும் அது வல்லமையினால் நிறைவாக்கும் அப்பா. புது உறுப்புகள் உருவாகட்டும். பிள்ளை சுகமாக பிறக்கட்டும். சுகமாக மது மக்கள் பிள்ளைகளை பெற்று எடுக்கட்டும். பிள்ளைகளை எடுத்து போடும். பிள்ளைகளை சுகமாக்கும். மது மகிமையை இறங்குவதற்காக நன்றி, நன்றி. குழந்தை பிறந்தால் குழந்தைக்கு பால் கொடுக்க கூட எனக்கு பலனில்லையே என்று சொல்லும் மது பிள்ளைகளை பலப்படுத்தும். திலகவதி, கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். பாலன், கர்த்தர் உன்னை தலையில் இருக்கும் பிரச்சனையில் இருந்து விடுதலையை கொடுத்து உன்னை விடுவித்து உன் குடும்பத்தை கவனிக்க பலப்படுத்துகிறார். பிள்ளைகளை கவனிக்க பலப்படுத்துகிறார். கவலைப்படாதே. சம்பூர்ணமான கிருபை பிள்ளைகளுக்கு தாரும் அப்பா, தாரும் அப்பா, தாரும் அப்பா, தாரும். தயவு செய்து தாரும் ஆண்டவனே. பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களை பராமரிக்க பணமில்லையே என்று சொல்லும் மக்களை கண்ணோக்கி பாரும். குகநாதன், குகநாதன், உங்கள் ஜெபத்தை இயேசு கேட்கிறார். உங்கள் வேதனையை பார்க்கிறார். வாயெல்லாம் வேதனை, வேதனையான சொற்கள் தான். இனி அவைகள் மறைகிறது. இனி ஆனந்த தைலம் உங்கள் வாயிலே வரும்படியாக சகலத்தையும் ஆண்டவர் சம்பூர்ணத்தினால் நிரப்புகிறார். நீங்கள் சந்தோஷமாய் திருப்தியாய் ஆசீர்வாதத்தை அனுபவித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவீர்கள். மற்றவர்களுக்கும் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்து அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக பாக்கியத்தை கொண்டு வரும் ஊழியக்காரனாக உங்களை மாற்றுகிறார். ஏசப்பா, ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நன்றி. மத பிள்ளைகளை வாழவையும், வாழவையும், வாழவையும். படிப்பிலே கான்சன்ட்ரேஷன் இல்லையே, தோல்விதான் வருகிறதே என்று கவலைப்படும் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கும் தோல்வி எனும் சத்ருவை எடுத்துப்படும். ஃபெயில் என்னும் சத்ருவை எடுத்துப்படும். இனி வெற்றி, வெற்றி, வெற்றி என்ற ஆசீர்வாதம் மட்டும் இறங்கட்டும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இயேசுப்பா. இந்த குடும்பம் என்ற ஆசீர்வாதத்தினால் நிரம்பட்டும். அந்த பிள்ளைகள் என்ற ஆசீர்வாதத்தினால் நிரம்பட்டும். கம்பீரமாக இந்த நாளில் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் பிதாவே, ஆமென். God bless you. அன்பார்ந்த நேயர்களே, ஜனவரி 25, 26, 27 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் தினமும் மாலை 5:30 மணிக்கு மதுரையில் இயேசு அழைக்கிறார் மதுரை பிரார்த்தனை திருவிழா. உங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் பங்கு பெற்று விசேஷ பிரார்த்தனை ஏறெடுக்கின்றார்கள். இந்த ஜெபத்திற்கு பிறகு கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உள்ளத்தை குளிர பண்ணும் பாடல்கள், விசுவாசத்தை தூண்டும் சாட்சிகள். மேலும் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டு விசேஷ இறை செய்திகளை இறைவன் இயேசுவிடமிருந்து பெற்று உங்களுக்கு வழங்குவார்கள். 2013 he is turning it into a year of joy. 2013 அவர் மகிழ்ச்சியின் ஆண்டாய் மாற்றுகிறார். இயேசுவிடமிருந்து அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள குடும்பமாய், நண்பர்கள், உறவினர்களுடன் வாருங்கள். இயேசு அழைக்கிறார் மதுரை பிரார்த்தனை திருவிழா நடைபெறும் இடம் தமக்கம் மைதானம், மதுரை. தினமும் மாலை 5:30 மணிக்கே இக்கூட்டம் தொடங்கிவிடும். மறந்து விடாதீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற, இறைவன் இயேசுவிடமிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள இயேசு அழைக்கிறார் மதுரை பிரார்த்தனை திருவிழாவிற்கு யாவரும் வாரீர். மேலும் விவரங்களுக்கு இயேசு அழைக்கிறார் ஜெப மையம், 37A PPK சாலை, கிரைம் பிரான்ச் பேருந்து நிறுத்தம் அருகில், மதுரை 625001.
தொலைபேசி எண் 23385335 87544263131.